ஃபெஞ்சல் புயல் பாதிப்புகளை தீவிரமான இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க மறுத்த நிலையில் மாநில அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி தமிழக கரையை கடந்தபோது பெய்த அதி கனமழையால் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஏராளமானோர் வீடு வாசல்களை இழந்தும் வாழ்வாதாரமாக இருந்த வேளாண் பயிர்களையும் ஆடு மாடுகளையும் இழந்து நடுத்தருவிற்கு வந்தனர். இந்நிலையில் ஃபெஞ்சல் புயல் பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து கூடுதல் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என மத்திய அரசை மாநில அரசு கோரியிருந்தது. ஆனால் மத்திய குழு ஆய்வு நடத்தி சென்று 1 மாதம் நெருங்கிவிட்ட நிலையிலும் எந்தவித நிவாரண உதவியோ அறிவிப்போ வரவில்லை. இதையடுத்து தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறை ஃபெஞ்சல் புயல் பாதிப்பை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்து அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பேரிடர் நிதி மட்டுமன்றி மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த முடியும். ஃபெஞ்சல் புயலால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது. புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. மேலும் விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஃபெஞ்சல் புயல் பாதிப்புக்காக தற்காலிக மற்றும் நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்கு 6675 கோடி ரூபாய் வழங்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கேட்டிருந்த நிலையில் தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.